தரங்கம்பாடி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் திருச்சி சிறையில் அவர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு போலீசாரை துப்பாக்கியை காட்டி முறைக்கிய வழக்கில் இக்காமா சாதிக் பாட்ஷா கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மயிலாடுதுறையில் ISIS பயங்கரவாதி அமைப்பின் ஆதரவாளர் இக்காமா சாதிக் பாட்ஷா கைது செய்யப்பட்டுள்ளார். தொழில் அதிபரிடம் பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் சாதிக் பாட்ஷா உள்ளிட்ட இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தரங்கம்பாடி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் திருச்சி சிறையில் அவர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்கமல் இணைப்பில் காத்திருக்கிறார். ராஜ்கமல், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சரவணன். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அரங்கக்குடி காகிதமில்ல தெருவில் வசித்து வரும் ஹைபத்துல்லா அவருக்கு 4 மகன்கள் உள்ளனர். 4 பேரும் திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகின்றனர். அவரது 3வது மகன் ரிஷ்வான் என்பவருக்கு தஞ்சாவூரை சார்ந்த இப்ராஹிம் மகள் ரஹமத் பர்வீன் என்பவருக்கும் கடந்த 2004ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. ரிஷ்வான் ரஹமத் ஃபர்கின் இருவருக்கும் அமெரிக்கா நாட்டில் வசித்து வந்தனர். இந்நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பில் அமெரிக்கா நாட்டின் முறைப்படி அங்குள்ள நீதிமன்றத்தில் கடந்த 2003ஆம் ஆண்டு விவாகரத்து ஏற்பட்டுள்ளது. ரஹீம் ஃபர்வின் நஷ்டஈடாக அவருக்கு வசித்து வந்த அமெரிக்கா US டாலரின்படி 50,000 இருந்து $50,000 வழங்கியுள்ளனர். இந்திய மதிப்புப்படி 42 லட்சம் கொடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கடந்த 2004-8-5 அன்று அரங்கக்குடியில் உள்ள ஜமாத்தின் முன்னிலையில் இருவருக்கும் விவகாரத்து ஏற்பட்டுள்ளது. முஸ்லிம் முறைப்படி நீடூரில் பத்வாவும் வாங்கிவிட்டனர். ரஹீம் பர்வீன் திருமணத்திற்கு போது செய்யப்பட்ட 40 பவுன் நகைகளும் பர்வீனிடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறை அருகே நீடூரில் வசித்து வரும் ISIS தீவிரவாத அமைப்பு ஆதரவாளராக இப்ராஹிம் சாதிக் பாஷா என்பவருக்கு இந்த விவகாரத்தில் தொடர்பாக ரிஷ்வான் தந்தை ஹயாத்துக்கு கடந்த 16ஆம் தேதி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ரூபாய் 2 கோடி பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். பணம் கொடுக்கவில்லை என்றால் முட்டி போட வைத்து பணத்தை பெறுவேன் என்று மிரட்டல் விடுத்துள்ளார். இச்சம்பவம் குறித்து செமனார்கோயில் காவல் நிலையத்தில் ஹைபத்துல்லா அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. போலீஸ் இப்ராஹிம் பாக்ஷாவை மற்றும் அவரது நண்பன் சென்னை மயிலாப்பூரை சார்ந்த ஐபு கான் ஆகிய இருவரையும் கைது செய்து தகவல் தொழில்நுட்ப தவறாக பயன்படுத்தி பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து செமனார்கோயிலில் உள்ள போலீசார் செமனார்கோயிலில் உள்ள தரங்கம்பாடி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி கனிமொழி முன்னிலையில் ஆஜர்படுத்தி திருச்செம்பள்ளியில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். இப்ராஹிம் பாஷா மீது கொலை முயற்சி, வழிப்பறி, கொடூர ஆயுதங்களால் கொண்டு தாக்குதல், கலவரத்தை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 20 வழக்குகள் இதுவரை போடப்பட்டுள்ளது. கடந்த 2002ஆம் ஆண்டு போலீசாரை துப்பாக்கியை காட்டி மிரட்டுவது கைது செய்யப்பட்ட இப்ராஹிம் சாதிக் பாஷா மீது போடப்பட்ட வழக்கு தேசிய புலனாய்வு முகமை பிரிவுக்கு மாற்றப்பட்டது. இப்ராஹிம் IS பயங்கரவாத அமைப்பு ஆதரவாக இப்ராஹிம் சாதிக் பாஷா ISIS பயங்கரவாத அமைப்பிற்கு நிதி மற்றும் ஆட்கள் திரட்டி பணியில் ஈடுபட்டு வந்துள்ளது. இப்ராஹிம் பாஷா வசித்த நீடூர் வீட்டில் கடந்த 2022ஆம் ஆண்டு சோதனை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜ்கமல்.